அன்பான மீசை என்னாச்சி யூடியூப் நேயர்களே வணக்கம். இது மூளைக்கு வேலை என்ற புதிய பகுதி. உங்கள் விடை தெரிந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் விடையை பதிவு செய்யவும். கதை போல இந்த வினா விடை தரவிருக்கின்றேன். நீங்கள் எவ்வளவு வேகமானவர், உங்கள் மூளை எவ்வளவு வேகமாக செயல்படுகிறது என்பதை அறிவதற்கான, நீங்களே உங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு புதிய முயற்சி. ஒரு ஊரிலே ராமு என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஏழை குடும்பத்தைச் சார்ந்தவன். தந்தை இல்லை, தாய் மட்டும்தான். அம்மாவுடைய வளர்ப்பிலே நல்லவனாக வாழ்ந்தான். வாலிப வயது, அன்றாடம் கடைக்கு வேலைகளை செய்து தன்னுடைய தாயையும் குடும்பத்தையும் நிர்வகித்து வந்தான். ஒரு வாலிப வயதிலே நண்பர்கள் எல்லாம் நிறைய பெண்களை காதலித்தார்கள். இவனுக்கு காதல் என்பது இதுவரை வரவில்லை. ஆனாலும் அவன் மனதிற்கு பிடித்த ஒரு பெண்ணை அவன் பார்க்கவில்லை. எதேச்சையாக ஒரு நாள் ஒரு பெண்ணை பார்த்தான். அந்த பெண் தனக்கு துணையாக வந்தால் நன்றாக இருக்க எண்ணினான். ஆனாலும் அவளிடம் கூறுவதற்கு தயங்கினான். தொடர்ந்து தினமும் அவளை பார்ப்பான். கண் கொட்டாமல் பார்ப்பான். நோக்கினான். ஒரு நாள் அவளும் இவன் பார்ப்பதை கவனித்தாள். ஏன் இப்படி பார்க்கிறான் என்று தொடர்ந்து கண்காணித்து வந்தால் ஒரு நாள் இவனிடம் கேட்டுவிட்டாள். என்னையே பார்க்குறியே, ஏப்பா என்னையே பார்க்குற, என்னப்பா? ஒன்றும் இல்லைங்க அப்படி இருந்து அசதி வழிந்தான். மீண்டும் பார்ப்பதை தொடர்ந்தான். ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த பெண்ணிடம், ஏங்க நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கோவிச்சக்கூடாது, நீ கோவிக்காமல் சொல்ல அப்படின்னு என்றாள் அவள். இல்லை, என் வாழ்க்கை துணைவியா நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி என்று தயங்கி கூறினாள். அவள் கலகலவென்று சிரித்தாள். ஏங்க நான் என்ன தப்பாக கேட்டேனா? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இல்லை, நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தந்தையை மீறி நான் எதையும் செய்ய இயலாது. நீங்கள் எதாக இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட கேளுங்க. என்னது காதல் உங்கள் அப்பாட்ட இல்லை, நீங்கள் பெண் கேட்டு வாங்க எங்கள் அப்பாட்ட. எங்கள் அப்பா கொஞ்சம் வசதியானவர், ஆனாலும் நல்லவர். நீங்கள் அவரிடம் சரி என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு சென்றான். அந்த பெண்ணின் அப்பாவை பார்த்தான். ஏய், யார் பாது? யார் நீ? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். என்ன விஷயம்? ஐயா உங்கள்கிட்ட நான் பேசணும். ஏங்கிட்ட நீ பேசணுமா? பேசுறதுக்கு என்ன இருக்கு ஐயா? அப்படி தலையை சுரந்து கொண்டே, இல்லைங்க ஐயா, நான் உங்கள்கிட்ட பேசணும். நான் சின்ன பையன், நான் ஏதாவது தப்பாக பேசினா என்னை மன்னிச்சிடுங்க, வேறு எதுவும் தண்டிச்சிடாதீங்க. ஆனால் நீங்கள் நல்லவர் நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? பீடிகை போடாத. இல்லைங்க ஐயா, அது எப்பா எதாக இருந்தாலும் சொல்லு. இல்லைங்க ஐயா, எனக்கு பயமாக இருக்குது. நான் எதுவும் ஒன்றை செய்ய மாட்டேன், கவலைப்படாதப்பா, நீ சொல்ல அதாவது சொல்லு என்கிட்ட. இல்லைங்க ஐயா, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பெண் மகள் சொன்னாங்க, அவங்க மேலே எனக்கு காதல் வந்துருச்சு. அவங்கக்கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு சொன்னேன். எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க, அந்த வாலிபன் தான் காதலிப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஐயா. ஏப்பா இதற்கா? சரி வா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு. அப்படி சரியாக சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம். இவன் ஆர்வமானான். உங்களுக்கு அந்த ஆர்வம் தொத்திக்கிச்சு இல்லையா? ஆமாம். கேளுங்க ஐயா, என் தோட்டத்தில்
ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது. அந்த எலுமிச்சை மரத்தில் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டா என் மகளை உனக்கு கற்றுக் கொடுத்துறேன். இவன் நினைத்தான், இவ்வளவு சுலபமா என்று சென்றான். அங்கே அவன் அவருடைய தோட்டத்தில் இருக்க எலுமிச்சை மரத்தை நோக்கி பயணித்தான். அங்கே மதில் சுவருக்கு நடுவிலே அந்த எலுமிச்சை மரம் இருந்தது. அங்கே ஒரு வாயில் இருந்தது. அந்த கேட்டில் ஒரு வாயில் காப்பாளன் இருந்தான். அவன்கிட்ட போய்ட்டு, ஐயா நான் உள்ளே போய் ஒரு பழம் படிக்கணும். அப்படியா, போ பறிச்சிக்க, ஆனால் நீ பறித்து வரது எனக்கு பாதி கொடு. இரண்டாவது வாயில் படித்தானா அவனும் அப்படி கூறான். இப்படி 7 வாயற்படை தாண்டிச்சாலும் 7 பேருமே இதே போல் நீ கொண்டு வருவது பாதி என்றார்கள். எனக்கு கொடுத்தால்தான் நான் வெளியே அனுப்புவேன் என்றார்கள். இவனும் அந்த ஒவ்வொரு வாயிற்காவலனும் கூறியதை கேட்டு உள்ளே சென்று நிறைய பழங்களை பறித்தான். கொண்டு வருவதில் பாதி என்று ஒவ்வொரு வாயிற்காப்பாளருக்கும் தன்னிடம் அந்த பழங்களை பிரித்து கொடுத்தான். கடைசியாக ஒரு பழம் மட்டும்தான் வெளியே வந்து 7 கேட்டையும் சாந்தி வெளியே வருகின்ற பொழுது அந்த பழத்தை கொண்டு போய் அந்த பெண்ணின் தந்தையிடம் கொடுத்து அந்த பெண்ணை மணமுடித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். அப்படியானால் உங்களைப் போன்ற புத்திசாலியான அவன் எவ்வளவு பழம் பறித்திருப்பான், ஒவ்வொரு கேட்டுக்கும் எத்தனை பழங்களை பிரித்து கொடுத்திருப்பான். கடைசியில் ஒரு பழத்தை மட்டும்தான் கொண்டு வந்தான். கவனம் இருக்கட்டும், ஒரு பழம் மட்டும்தான் வெளியே வரும்போது இருந்தது. அந்த பழத்தை கொடுத்து வாழ்விலே மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் அந்த பெண்ணை கட்டிக்கொண்டு. அப்படியானால் அவன் பறித்த பழம் எத்தனை என்று சரியாக கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நீங்கள் மீசை அண்ணாச்சி இந்த கேள்வி பதில் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பகிருங்கள், லைக் செய்யுங்கள் மற்றும் தவறாமல் உங்கள் விடையை கமெண்ட்ஸில் எத்தனை பழம் மொத்தமாக பறித்த பழம் எத்தனை என்று பதிவிடுங்கள். பார்ப்போம் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு. உங்கள் மூலமாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை தானே. நான் ஏன்னு கேட்டால் நானும் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறேன். வாங்க அன்பானவர்களே, உங்கள் விடை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மகிழ்ச்சி. நீங்கள் எப்படிப்பட்டவன்னு நம்ம பார்க்கணும். பொறுத்திருங்கள். சிந்திங்க, எத்தனை நாள் வேணால் எடுத்துங்க. மகிழ்ச்சி. விடை வேணும். வாழ்க வளமுடன்.